ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் E-SEVAI சேனல். இன்றைக்கி நாம் தொலைந்து போன ஓட்டர் ஐடி கார்டை திரும்ப எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் NVSPன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக்கர் கொடுங்க. இப்போது உங்களுக்கு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைட் டாப் கார்னரில் லாகின் அண்டு சைன்அப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு சைன்அப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ற இடத்துல மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே மெயில் ஐடி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். அடுத்தது கேப்சா என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்துல உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் என்ற இடத்துல உங்களோட இனிஷியலை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்துல மேலே கொடுத்த சேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கான அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாகின் கொடுங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ற இடத்துல நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா என்ட்ரு பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிருக்கும். அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்டு லாகினை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபில் ஃபார்ம் 8 என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு செல்ஃப் அதர் எலெக்டர்னு 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் தெரியலனா உங்கள் விஏஓ ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துடுவாங்க. இப்போது நீங்கள் என்ட்ரு பண்ண ஓட்டர் ஐடி நம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் 3ஆவதாக ரீப்ளேஸ்மெண்ட் எபிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன காரணத்தால் உங்களோட ஓட்டர் ஐடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். எல்லாரும் காமனாக 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு கரெக்டாக வந்து சேரும். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே பிளேஸை டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா என்ட்ரு பண்ணி ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் கொடுங்க. இப்போது நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ் கொடுங்க. உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அடுத்தது டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதா இருந்தால் ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்கள் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே உங்கள் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.